அவங்க வேற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு கதையை தான் நீங்க கொடுத்திருக்கீங்க இயக்குனர் ஆர்ஜேபி சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துல காமெடிக்கு சஃபின்னு சொல்லி அந்த செகண்ட் ஹீரோ ரேஞ்சில் ஒரு குண்டா ஒரு தம்பி நடிச்சிருக்கான். அந்த தம்பி நடிச்சது ஒரு நாடோடிகள் படத்துல அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கு. அப்படி ஒரு நேர்த்தியான இது சுப்பிரமணியபுரம் அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள எப்படி ஒரு ஒற்றுமை இருக்கும், அப்படி இருக்கு. தம்பி சஃபி, உண்மையிலே சொல்றேன், உனக்கு நல்ல எதிர்காலம். நீ 4 டைரக்டரை போய் பாரு, கண்டிப்பாக நீ பெரிய இடத்துக்கு வருவ. அப்படி ஒரு நல்ல கதாபாத்திரத்தை உனக்கு கொடுத்திருக்காரு இயக்குனர் அவர்கள். மொத்தத்தில் இந்த படம் ஒரு வாழ்த்த வேண்டிய படம். இந்த படத்திற்கு தமிழக அரசு விருது தரவில்லை என்றால் அது தமிழ் சினிமாவிற்கு தான் வெட்கக்கேடு. அப்படி ஒரு நேர்த்தியான படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்க லைவா நடிச்சிருக்காங்க. லைவ். இந்த தங்கச்சி மருந்து குடிக்கும். மருந்து குடிக்கும் போது ஏதோ நம்மளே குடிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி அந்த துப்பும் போது அந்த இறக்க போற நேரத்தில் அந்த தலகாணியில போய் அப்படி அடிக்கும் போது இறந்ததுக்கு பிறகு அந்த ஹீரோ வந்து கைய பிடிச்சிட்டு அப்படியே இழுக்கிறாரு. அப்படியே அந்த கை வந்து அந்த எல்லோ கலரா இருந்துச்சு. தமிழ் தெரியுமா? அந்த எல்லோ கலரா அப்படியே இருந்துச்சு. அப்படி ஒரு நேர்த்தியான நடிச்சிருக்கீங்க கேத்தி. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் நடித்துள்ள அந்த ஆர்ஜேபி அவர்களுக்கு என் மனமார்ந்த வந்திருக்காரு. அவரு இல்லையா? அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்துட்டே தான் இருக்கணும். நான் மாலை போடக்கூடாது, இருந்தாலும் தங்கச்சி ஸ்தானத்தில் அப்பா ஸ்தானத்தில் இருக்க உங்களுக்கு போடுறேன். இந்த படம் உண்மையிலேயே வருங்காலத்தில் இவர் தனுஷ் அவர்களாகவும் கண்டிப்பாக வரலன்னா பாருங்க, நான் சினிமா விட்டே விலகிறேன். இந்த தம்பி ஆர்ஜேபி என்கின்ற இந்த தம்பி, இந்த தப்படிக்கிற மாதிரி இந்த தம்பி தனுஷ் மாதிரி வரலன்னாக்கா பாருங்க, உலகம் முழுவதும் இப்ப தனுஷ் அவர்கள் எப்படி தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் வரைக்கும் போயிட்டாரு, அந்த மாதிரி இவர் வரலன்னாக்கா பாருங்க, கண்டிப்பாக அது நடக்கும்.